நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, மீசமணி சாருக்கு உடம்பு முடியலையாம், தலையெல்லாம் வலிக்குதாம். அதனால காணப்பயிறு ரசம். காணப்பயிறு ரசம் காணப்பயிறு ரசம் வச்சோம் நண்பர்களே. மிளகு தக்காளி, கீரை, எப்போதும் நம்ம வீட்டில் இருக்க மோர் வத்தல், முட்டை, தயிர், மாங்காய். சார் வாங்க சார் சாப்பிட. சார் வாங்க வேகமா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சொல்கிறது? உடம்பு சரியில்லைப்பா, அதுக்காக தான் காணப்பயிர் ரசம். நம்மளோட உடல்நிலை சரியில்லை இன்னைக்கு. என்ன ரசம் வச்சிங்க? ஆட்டுக்கல் பாயாவா? காணப்பயிர் ரசம். காணப்பயிரா? சேட்டை தானே, உன்னை அடிச்சு விடுவேன், உங்களுக்கு கரண்டியோட அடிச்சு விடுவேன். சேட்டை தானே, உடம்பு முடியலைன்னா அப்புறம் என்ன ரசம் வைப்பாங்க? ஒரு சூப்பு வைக்கணும் தானே, வலிச்சு முடியும் மூக்கு. அப்படியே சூப்பு வச்சா உனக்கு சேராது. மட்டன் சூப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுத்தியா? ஆமாம், அந்த காலி வெடி ரசத்தை கொடுத்தேன். இது விஷம் மாதிரி தான் இருக்குது பார்க்க முடியல. அவங்க தான் நண்பர்களே, மயனுக்கு உடம்பு முடியலன்றோடனே காணப்பயிரை வை, ரசம் வை, என் மயனுக்கு அதை வச்சு கொடு இதை வச்சு கொடுன்றாங்க. விசேஷம் இல்லையே, அந்த பட்டை வத்த அந்த இப்படிதான் சாப்பிடணும். மட்டனு சிக்கனுன்னே தெரிஞ்சா எப்படி உடம்பு சரியாகும்? இல்லை, பேச கற்றுக்கிட்டடி நீ. ரொம்ப வாய் பேச கற்று. எங்கள் ஆத்தா களத்தில் இறக்கி விட்டு 2 பேத்துக்கு டபிள்யூ போட்டு சண்டை போட்டாத்தே ஒரே அடி. எங்கள் அம்மா அடிச்சுன்னா அதோட கல்வி மட்டமெல்லாம் விழுகணும். எங்கள் அம்மா சிரிப்பு. அது என்ன சிரிக்கிற? யாரு விழுவா? போதுமா ஒரு ரசம். யாரு விழுவான்னு கேட்டேன். இதெல்லாம் என்னது? மாங்காய் எங்கே வர ரெடி பண்ண? WW கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடியே நாராயணாண்டுது. அப்படியா? இப்போ எப்படி விட முடியாது? எப்படி வச்சு அவர் பட்டை வத்தால் காணப்பயிர் என்னடி இது? 2 பேர் தான் வருது. ஊரை அவிச்சு வெறும் வயலே சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? சாறு மட்டும் தானே அதில் ஊற்றி. வேணாம் நிப்பாட்டு உன் பேச்சா. உன் பேச்சை நிப்பாட்டிட்டு ஒழுங்காக சாப்பிடு, அப்போதே சளி சரியாகும். இன்னும் 2 நாளைக்கு இதுவே உனக்கு. பேசக்கூடாது, சப்பு 2 இருக்கு விட்டா. நாளைக்கு பருப்பு ரசம், அடுத்த நாள் சாதாரண ரசம். இப்படி ரசமாக வச்சு கொடுத்தாதே உனக்கு சளியெல்லாம் இறங்கும். மிளகு ரசம், தூதுவாழை ரசம். எனக்கு அதுக்கு விஷத்தை வச்சு கொண்டுருங்க. டெய்லி ரசம் வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் ரசம் ஊற்றவா? வேணாம். வேற என்ன வேணும்? கீரை சாப்பிடு, மிளகு தக்காளி கீரை. உருப்படியாக முட்டை வச்சு வச்சுருக்கா, அவ்வளோதான். அது ஒன்றே நல்லா பண்ணியிருக்கேன். ஏன் வத்தல் உனக்கு பிடிக்காதாப்பா? கீரை உனக்கு பிடிக்காதா? மிளகு தக்காளி கீரை பாருங்க நண்பர்களே, முட்டை ஊற்றி பொரிச்சு வச்சுருக்கேன். வயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. ஒழுங்காக சாப்பிடு. அடிக்கிற ஏற்கனவே நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன்னை அடித்து வெளுக்க சொல்லி. வீணால் அடித்து வெளுத்துருவே, ஒழுங்காக பேசாமல் சாப்பிடு. இதுக்கு 2 அடி அடிச்சா? எங்கள் அம்மா முன்னாடி அடி அடிக்கிறியா? சாப்பிட்டா அடிக்கக்கூடாது. இல்லை, கை நீட்டி ஆரம்பிச்சிட்டா நீ நம்ம வேலை பாட்டு போடுதே. நண்பர்கள் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, பார்த்துக்க. எந்த நண்பர் வரையான்னு பார்த்துறேன். பார்ப்போம் நண்பர் எந்த நண்பர் வரையும் பார்த்துறேன். அது சொட்டையிலே தட்ட சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அம்மா அடிக்கிறா தொலைல. நான் கொடுக்குற இலக்காரமா? நண்பர்கள் சொல்றதை கேட்கணும், சரியா? நீ மீசம் பண்ணி தான் பார்த்துருக்க, பழைய சுப்பிரமணியை பார்த்ததில்ல. பழைய சுப்பிரமணிய அது இதை விட டம்மி. அப்படியா? மல்மா அப்பாவை அடிக்கிறாடா. அப்பா அடிச்சிட்டாடா.
கேளு வந்து வா. ம் வாடா. அது நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அது சொட்ட மண்டையில் ஒரு தட்டு தட்டுங்கன்னு சொன்னாங்க. எப்படி அதனால எப்படி தர சொன்னா? எப்படி அப்படி தட்ட சொன்னாங்க. அதனால தான் வந்து தட்டுனேன். என்னைய யாராவது அடிக்க சொன்னீங்களா சொல்லுங்க நண்பர்களே. என்னைய யாராவது அடிக்க சொன்னீங்களா? அவரை தான் உன்னை தான் அடிக்க சொன்னாங்க. உன்னை அடி மிதிக்க சொல்லிருக்காரு என் நண்பர். பாப்பா அது எந்த நண்பர் சொல்றாருன்னு கமெண்ட்ல காமிங்க பார்ப்போம். ரசம் நல்லாவே இல்லை நண்பர்களே, கேவலமாக இருக்கு. இந்த பயம் இருக்கணும். நான் பயப்படவே இல்லை, பயப்படவே மாட்டேனே. இந்த கண்ணில் குத்தவதான் அப்புறம் கண்ணை மூட மாட்டாங்களா? நீலாம் கண்ணை மூட மாட்டியா? இந்த பயம் இருக்கு நினைச்சு என்னப்பா அது கண்ணில் குத்த வந்தா கண்ணை வந்து மூடுவாங்கல்ல. கீரை நல்லா இருக்குடி, சுவையாக இருக்கு. அப்போ ரசம் மட்டும் நல்லா இல்லையா? பார்த்தீங்களா, எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க ரசம் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் தாயா நீ பேய். நைட்டு சோறு ஊத்தாரு, நைட்டுக்கு சோறு கட்டு. பொருள் சப்போர்ட் பண்ணுறியா? பெத்த மைனா உடம்பு சரியில்லாத அடிச்சுக்கிறா, தூக்கி போட்டு அடி அடிக்கணும். நாய் அடி இருக்கா என்ன இருக்கு துப்புல? ரசம் சூப்பராக இருக்கா. வடிவேல் போட்டு நீ வந்து உனக்கு டீ வச்சு ரசம் வச்சு கொடுத்தா நல்லவ. ஆனால் அந்த டீக்கு ரசத்துக்கு எங்கே கடையில் போய் நாயா பேயா வாங்கிட்டு வரேன் நான். இதெல்லாம் மாமியாவா அம்மாவா? உனக்கு சப்போர்ட் பேசுனா அப்புறம் அந்த டீ கட் ஆயிரும். ஞாபகத்தில் வச்சுக்க. நான் எங்கள் அம்மா கடையில் வாங்கி கொடுப்பேன். அதத்தே சொல்கிறேன். என்ன போது வாடா எங்கப்பில வா, என் பிள்ளை வந்துச்சு. வாப்படா வாடா வாசாமி தான் முட்டை உருவாய். சரி வா, நீ சும்மா வாப்படா, வா சும்மா ஓடியா வா. பாவம் பிள்ளை பரிச்சைக்கு போயிட்டு டயரில் தூங்குது. இன்னைக்கு மதுவுக்கு வந்து இங்கிலீஷ் பரிச்சை நண்பர்களே. இப்போதான் போயிட்டு வந்துட்டு தூங்குது. நீ நாளைக்கு வந்து தமிழ் பரிச்சை. நண்பர்களே நீங்கள் போடுற கமாண்டை இங்கிலீஷில் பூரா நான் தான் படிப்பேன். இப்போட்டெல்லாம் இவளுக்கு சொல்லுவோம் இது என்ன அது படி, இது என்ன அது படி. நண்பர்கள் தெரியும் லைவ்ல உட்காந்து யார் இங்கிலீஷ் கமாண்ட்லாம் யார் படித்து படித்து சொல்லுவான்னு தெரியும். நானும் இல்லைன்னா சர்மி தான் சொல்லுவோம். இந்த பயம் மது என்ன அடிச்சுட்டு இருக்க பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்கிறா வாடா. இன்னும் அடி கேட்க ஆள் நினச்சியா? என்ன மது எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா கேட்க ஆள் நினைச்சியா? என் பெரிய மக வந்தாதான் எனக்கு சப்போர்ட் பண்ணு. நீ அடி பாப்பா, இன்னி அடி. நீ சொல்ல நீ வீர மது ஏன் தலையில் உட்கார்றா? இன்னி அடி நீ பிள்ளை வந்துட்டு நீ அடி. பெரிய மக சர்மிதா வந்தாதான் எனக்கு சப்போர்ட் பண்ணும். நீ ஒரு அடி விழுதுனா இடி மாதிரி உனக்கு அடி விழுத. மது வந்துருச்சு என் பாதுகாவலர். அது ஒரு வயடு அப்பாங்கண்ணே ப்ளீஸ். எனக்கா என் தங்க பிள்ளை அப்பா பிடிக்கணும்னு வாங்கிக்க. கீரை சாப்பிட்றியா? கீரை சாப்பிடும். மதுக்கு கீரை பிடிக்கும். புக்கு மிளகு இதை கழிக்கிறா எடுத்துக்க. சாப்பாடு போதுபடி சாப்பாடு ஒன்றும் வேணாம். போட்டு வீடியோ முன்னாடி அடித்தா எனக்கு மரியாதை இருக்கும் புருஷனுக்கு. மரியாதையா? நீ மட்டும் அடிப்பியாப்பா எங்களை? நான் ஆம்பளை. ஆம்பளைன்னா அடிக்கலாம்னு யார் சொன்னது? எங்கள் அம்மா. அப்போ உங்கள் அம்மாவை போய் அடி. அது எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு. ஏண்டி தயிரை மோரை ஏண்டி வச்சுருக்கேன்? எனக்கு உடம்பு சரியில்லாமல் சளி பிடிச்சிருக்க. இதை வச்சு ஆளி கலவரம் தானே பார்க்குறேன். இன்னும் 2 நாளைக்கு சளி இருக்கட்டும். பத்தியாடா அப்பாவுக்கு இப்படி வைக்கிறாடா. கேட்டா நாம லட்சுமி நான் அடிச்சு விட்டு அப்படி வெறி எடுத்துவேன். ஏன்னா ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அங்கே அடித்தோம்னா அப்புறம் தாங்க மாட்டேன். எங்கள் அம்மா கோவம் நீ நல்ல மூடு இருக்குன்னு தவிச்சா மா. அது வாட்டில் படுத்துருக்கதவே இழுக்குற. அது படுத்துருக்கல இப்போ கரிச்சிக்கிட்டு இருக்கு. சிங்கம் கரிச்சிக்கிட்டு இருக்கு. அதான் தேவையில்லாமல் அதையும் எடுத்து அதையும் வாங்கி விட்றேன்ட்ட. இது சரியான பொம்பளை. எங்கள் அம்மாவை வஞ்சி விட்றீங்க.
ஒரு வார்த்தை போடின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் பூரா சொல்றேன். நண்பர்களே அதுக்காக போடி வாடின்னு வைக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க அத்தை. நீ வந்து பாப்பா. அதான் இவர் வேணுக்கும்னே எனக்கு எங்க அத்தைக்கு எப்ப பார்த்தாலும் களை கழுத்து விடுறதே நண்பர்களே வேலை. வேலை வரு. என்னடா சாமி என்னடாப்பா பாருங்க என்னடா என்னடா தலையை ஃபுல்லா உழைச்சு விடுமா அது. அடி மண்டையில் அடி விழுது. அடிக்குதா? சொட்ட மண்டையில் அடிக்குது. மது சரியில்லை மது. ஓகே நம்மளே தட்டக்கூடாது மது, இப்படி தட்டணும். உனக்கு தெரியுதான்னு பத்தியா? வீடியோ கட் பண்ணி அடிய போட்டு போற. அறா அறா அறா. ஓகே நம்மளே எல்லா சாப்பாடு ரசம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ உண்மை வந்துருச்சா பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்மள. மாங்காய் சூப்பர் அருமையாக இருந்துச்சு. நல்லா இருக்கு மாங்காய். அக்கா பண்ணது அம்மா இருந்துச்சுன்னா நீ விழுந்துருவா. விழுந்துரு. ஓகே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மதுரை மீசைமணி மதுமிதா முத்துலட்சுமி. பாய் 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 பாய். இது எல்லாரும் அதை சொல்லு. எல்லாரும் அது பாப்பா தானே சொல்லும். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது ஓகே டன்.